இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியம்ஸ். இடியம்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். இடியம்ஸ்னா மொழியியல் வெளிப்பாடு. இடியம்ஸ்னா மொழியியல் வெளிப்பாடு. இங்கிலீஷ்ல பாருங்க an idiom, also called idiomatic expression. Also called idiomatic expression is an expression, word or phrase that has a figurative meaning conventionally understood by native speaker. Figurative meaning. For example, இந்த idioms தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா பண்ணீங்க. ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கிற, சண்டை பயங்கரமா போடுறான்னு வச்சுங்க. ஏன்டா எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி குலைச்சுனே இருக்க, நாய் மாதிரி குலைக்கிறத நிறுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்ல ஞாபகம் இருக்குங்களா? இப்ப நீங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்டா நாய் மாதிரி குலைச்சுனே இருக்கிற, அமைதியா இருறா அப்படின்னு. அப்ப நாய் மாதிரி குலைச்சிட்டு இருக்கடா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு ஒரு மாதிரி கத்தினே இருப்பான் அப்படின்ற அர்த்தம். அப்புறம் இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தூங்க மூஞ்சி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். தூங்க மூஞ்சி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? தூங்க மூஞ்சினா மூஞ்சி தூங்குன மாதிரி இருக்கிறது இல்லை. அவன் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, தூங்குன மாதிரியே இருப்பான். இன்னும் பல வார்த்தைகளை தமிழ்ல சொல்ல முடியும். அப்ப இந்த வார்த்தைகளோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய டைரக்டான பொருள் இல்லாம அதனுடைய அர்த்தம் ஒண்ணு கொடுக்கும். அதாவது தூங்க மூஞ்சினா எப்பவுமே சோம்பேறியா இருக்கிறவன், நாய் மாதிரி குலைக்காதரா அப்படின்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறவன், கோபமா சண்டை போடுறவன், அப்படி அந்த மாதிரி சில உள் அர்த்தத்தை கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பேரு தான் இடியம். அதுக்கு தமிழ்ல மொழியியல் வெளிப்பாடு, மரபு என்று கூட சொல்லலாம். நம்ம மரபு அதை சொல்லுவோம். சாப்பாட்டு ராமன்டா, சரியான சாப்பாட்டு ராமனா, சாப்பாடு ராமன் அப்படின்னு கிடையாது. சாப்பாட்டு ராமன்னா எப்போதான் நிறைய சாப்பிடுவான் அப்படின்னு சாப்பாட்டு ராமன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்ப நம்ம தமிழ்ல நாய் மாதிரி குறைக்காதடா, சாப்பாட்டு ராமா, கும்பகர்ண மாதிரி தூங்காதடா. அப்ப கும்பகர்ண மாதிரி தூங்குறான் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். எப்ப பார்த்தாலும் பயங்கரமா தூங்கிட்டு இருப்பான், அப்ப தூங்க மூஞ்சி. இப்படி பல விதமான மரபு சொற்கள் காணப்படுது. அந்த மரபு சொற்கள் தான் ஆங்கிலத்துல இருக்கு. அதுக்கு பேரு an idiom. இதை யாரு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. அதாவது நாம பொதுவா அந்த மாதிரிலாம் why are you looking so sleepy அப்படின்னு கேட்போம். இதே ஆங்கிலம் சொல்லனா he is a couch potato அப்படின்னு சொல்லுவாங்க. கவுச் பொட்டேட்டோனா, கவுச்னா படுக்கை, பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு. படுக்கையில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அப்படியே படுத்துனா அப்படி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாயிடும். அந்த மாதிரி கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க இடியம் பார்க்கலாம். திஸ் மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த லிட்டரல் மீனிங் ஆஃப் த இடியம்ஸ் இண்டிவிஜுவல் எலிமெண்ட். அதுல இருக்கக்கூடிய லிட்டரல் மீனிங், இப்ப கவுன்ஸ்னா படுக்கை, படுக்கையில் பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு, படுக்கை உருளைக்கிழங்கு அப்படி கிடையாது, சோம்பேறி. அப்ப அதனுடைய அர்த்தமானது அதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம் இல்லாமல் வேறொரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா, idioms don't mean exactly what the words say. இன்னொரு வார்த்தை சொன்னா, வார்த்தைகள் என்ன அர்த்தத்தை தெரிகிறதோ அதை இந்த இடியமானது குறிக்காது. they have however hidden meaning. அப்ப அந்த வார்த்தைகளுக்கு என்ன இருக்கு? ஒரு hidden meaning, மறைபொருள் இருக்கிறது. ஓகேங்களா மாணவர்களே? இப்ப இடியம்ஸ் என்ன பார்த்துருக்கோம். இடியம்ஸ் என்றால் மொழியியல் வெளிப்பாடு. என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட மீனிங் இல்ல, அதுக்கு வேற ஏதோ ஒரு மீனிங் இருக்கு. அது என்ன மீனிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த இடியம் ஸ்போர்ட்ஸ் இடியம், ஃபுட் இடியம், அடுத்து நம்பர் இடியம், அடுத்து கலர் இடியம், அனிமல் இடியம் அப்படின்லாம் பிரிக்கலாம். டைப்ஸ் சொல்லலாம். இப்படி அனிமல்ஸை வச்சு சொல்லக்கூடிய இடியம்ஸ், நம்பர்ஸை வச்சு சொல்லக்கூடிய இடியம், கலர்ஸை வச்சு சொல்லக்கூடிய இடியம்ஸ், ஸ்போர்ட்ஸை வச்சு சொல்லக்கூடிய இடியம்ஸ், ஃபுட்டை வச்சு சொல்லக்கூடிய இடியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டைப்ஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. கிக் த பக்கெட். பக்கெட்டை உதறான். பக்கெட்டை வச்சா என்ன ஆகுங்க? பக்கெட்ல இருக்க தண்ணியெல்லாம் என்ன ஆயிடுங்க? வீணா சிந்தி போயிடும். அப்ப பக்கெட்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கு, தண்ணி பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த பக்கெட்டை நம்ம எட்டி வச்சிட்டோம்னா என்ன ஆயிடுங்க? அந்த பக்கெட்டை நம்ம எட்டி வச்சிட்டா என்ன ஆயிடும்? பக்கெட்ல இருக்க தண்ணியெல்லாம்
வேஸ்ட் ஆயிடும். அப்ப கிக் த பக்கெட்னா என்னன்னா, நமக்கு கடவுள் ஒரு உயிரை கொடுத்திருக்கிறாரு, நாம அந்த உயிரை கொல்றோம் அல்லது அழிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா கிக் த பக்கெட். அப்போ உயிர் போகணும், உயிர் போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, கிக் த பக்கெட். கிக் த பக்கெட். The meaning of the expression is different from the literal meaning or definition of the word of which it is made. The meaning is usually figuratively to die. Here are some interesting idioms. அப்ப கிக் த பக்கெட்னா என்ன அப்படின்னா, ஒண்ணு இல்ல, நல்லா இருக்க பக்கெட்டை உடச்சோன்னா என்ன ஆயிடும், ஒண்ணு பக்கெட் உடச்சு போயிடும், இல்ல தண்ணி என்ன ஆயிடும், தண்ணி பக்கெட்ல இருந்த தண்ணி எல்லாம் சிந்தி போயிடும். அப்ப கிக் த பக்கெட்னா செத்து போயிடுறது. டு டை, செத்துறது, அதாவது உயிரை விட்டு விடுவது, உயிரை மாய்த்து கொள்வது. ஓகேங்களா, கிக் த பக்கெட்னா செத்துறது. அப்ப டோன்ட் கிக் த பக்கெட் ஃபார் த, இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். டோன்ட் கிக் த பக்கெட் ஃபார் ஏ சிம்பிள் ரீசன். அப்ப நம்ம இதுக்கு என்ன வார்த்தை சொல்லலாம், டோன்ட் kick the bucket, kick the bucket for the simple reason. Simple reason. சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்றேன் பாருங்க. இந்த சின்ன விஷயத்துக்காக போய் உயிரை கொடுக்கறது. டோன்ட் கிக் த பக்கெட் ஃபார் த சிம்பிள் ரீசன். சின்ன விஷயத்துக்காக உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் இடியம், ஃபுட் இடியம் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஃபுட் இடியம். இப்போ ஃபுட் இடியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் இடியம்ல வந்து பாத்தீங்கன்னா பேட் எக் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துங்க. பேட் எக், பேட் எக்னா நல்லா பாருங்க, பேடுனா கெட்ட முட்டை. ஒருத்துக்கு ஒரு முட்டை இருக்குது, முட்டை பார்க்கறதுக்கு வெளியே எப்படி இருக்கு, அழகா இருக்குது, ஆனா முட்டை எப்படி இருக்கு, உள்ள கெட்ட ஊழ முட்டை. தமிழ்ல சொல்லலாம் ஊழ முட்டையே. அவன் சரியான ஊழ முட்டைடா. ஊழ முட்டை அப்படின்னா ஒண்ணுத்துக்கும் உதவாதவன். இன்னொரு விதத்தில் சொன்னா, 4 பேர் நல்லா இருக்கவன், நல்லவனா இருக்கவன், நடுவில் இருக்கக்கூடிய கெட்டவன். அப்ப பேடுக்குன்னு என்ன, ஒண்ணுத்துக்கு உதவாதவன் இல்ல கெட்டவன், அப்ப கெட்டு போனவன். அப்ப அது இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a dishonest or ill behaved person. a dishonest or ill behaved person. கெட்டவன், துரோகி, உதவாதவன், அவன் தான் பேட் எக். அப்ப he was a bad egg. அப்போ ஒருத்த கெட்டவனை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, he was a bad egg அப்படின்னு சொல்லுவாங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி சொல்லுவாங்க, he was a bad egg. பேட், நான் ஒவ்வொன்றுத்துக்கும் அழகா ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நீங்க அதை புரிஞ்சுங்க. அப்ப கிக் த பக்கெட் என்னன்னா, பக்கெட்டை உதைக்கக்கூடாது. பக்கெட்டை வச்சா பக்கெட் உடஞ்சு போடும், இல்லைன்னா பக்கெட்ல இருக்க தண்ணி சிந்திடும். அப்ப உயிரை விட்டுறக்கூடாது. உயிரை விடுறதுக்கு பேர் தான் கிக் த பக்கெட். உயிரை விடுவது கிக் த பக்கெட். பேட் எக்னா ஊழ முட்டை, அதாவது கெட்டு போனவன், கெட்டவன், உதவாதவன். ஆனஸ்ட், அதாவது உண்மை இல்லாதவன் அப்படி சொல்லலாம். அடுத்து பாருங்க, பீஸ் ஆஃப் கேக். இப்ப கேக் உங்ககிட்ட கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப கேக் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, நீங்க கேக் சாப்பிடணும். கேக் அப்படியே கொடுத்தா சாப்பிட முடியுங்களா? ஒரு பீஸா கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஈஸியா சாப்பிட்டுருவீங்க. கேக்கு பீஸா இருந்தா ஈஸியா சாப்பிட்டுருவீங்க. அப்ப கேக்கு ஈஸியா இருந்துக்குதா, பீஸா இருந்தா ஈஸியா சாப்பிடுவீங்க. அப்ப சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கணும், கேக் எப்படி இருக்கணும், பீஸா இருக்கணும். அப்ப ஒரு ஈஸியான வேலையை நம்ம என்னன்னு சொல்லலாம், பீஸ் ஆஃப் கேக்னு சொல்லலாம். a task that can be accomplished very easily. a task that can be accomplished very easily. புரியுதுங்களா? அப்ப ஈஸியான வேலையை நம்ம என்னன்னு சொல்லலாம், a piece of cake னு சொல்லலாம். அப்ப இங்கிலீஷ் இஸ் a piece of cake. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கிலீஷ் இஸ் a piece of cake. அப்பல இதுல நல்லா கவனிங்க, எக் கொடுத்துருக்காங்க, எக்குன்றது ஒரு ஃபுட் ஐட்டம். கேக் கொடுத்துருக்காங்க, கேக்குன்றது ஒரு ஃபுட் ஐட்டம். அதனால இதுக்கு பேரு இது என்ன கேட்டகரியில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் இடியம்ஸ் அப்படின்னு வரும். அடுத்தது நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எ கவுச் பொட்டேட்டோ. கவுச்னா படுக்க, பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு எப்படி இருக்கும், குண்டா இருக்கும். படுக்கையில படுத்த உருளைக்கிழங்கு நல்லா குண்டாயிட்டே போகுது, அப்படியே நல்லா கொழுத்து போயிட்டே இருக்குது. அப்படின்னு என்ன பண்ணுது, அது எந்த வேலையுமே செய்யாம ஜாலியா தூங்கிட்டு இருக்குது. அப்ப
எந்த வேலையும் செய்யாம படுத்தே இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன? an idle person. எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா இருக்கிறவனுக்கு பேர் என்ன? an idle person. ஓகேங்களா? அடுத்து பாருங்க bread and butter. bread and butter. bread butter. breadனா என்ன? ரொட்டி. பட்டர்னா என்ன? வெண்ணெய். பட்டர்னா வெண்ணெய். ரொட்டி துண்டு வெண்ணையும். நம்ம காலையில் சாப்பிடணும்னா சாப்பாட்டுக்கு நமக்கு என்ன வேணும்? ரொட்டி வேணும், வெண்ணெய் வேணும். அப்போ இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பிரெட் இருக்கு, பிரெட் இருக்கு, பட்டர் இல்லைனாலும் கஷ்டம். பட்டர் இல்லைன்னா பட்டர் இருக்கு, பிரெட் இல்லைனாலும் கஷ்டம். ரெண்டு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? காலையில் டிஃபன் சாப்பிட முடியும். ஃபாரின்ல இருக்கவங்க டிஃபன் வந்து பிரெட் அண்ட் பட்டர் சாப்பிடுவாங்க. அதனால இந்த இடியம் வந்திருக்கு. நம்ம காலையில இருந்துச்சோன்னா இட்லி சாப்பிடுவோம், சப்பாத்தி சாப்பிடுவோம், பூரி சாப்பிடுவோம், பொங்கல் சாப்பிடுவோம். அவங்க இதுக்கு நம்ம நாட்டோட லாங்குவேஜ் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இது வந்து ஃபாரின் லாங்குவேஜ். இட் இஸ் த பிரிட்டன் லாங்குவேஜ். இட் இஸ் த இங்கிலாந்து லாங்குவேஜ். த பீப்புள் ஹூ லிவ்ட் இன் இங்கிலாந்து மேட் தீஸ் idioms. இட் கம்ஸ் ஃப்ரம் தியர் கஸ்டம்ஸ். அவருடைய பழக்க வழக்கத்துல இருந்து இந்த வார்த்தைகள், இந்த இடியம்ஸ்களும் வந்திருக்கு. அப்ப பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொன்னா முக்கியம். இதெல்லாம் முக்கியமோ அப்ப நம்ம பிரெட் அண்ட் பட்டர் சொல்லலாம். பிரெட் நெசசிட்டி. பிரெட் அண்ட் பட்டர் என்ன? நெசசிட்டி. நெசசிட்டி. These tools are bread and butter to do the work. These tools are. இந்த கருவி எல்லாம் பிரெட் அண்ட் பட்டர் ரொம்ப முக்கியம் இந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க a smart cookie. a smart cookie. குக்கினா என்ன? a smart cookieனா குக்கினா என்ன? குக்கின்னு சொல்லும்போது குக்கினா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், பிஸ்கெட். a smart cookieனா ஸ்மார்ட் என்றால் ரொம்ப தெளிவான, அழகான, திறமையான குக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிளவர் பர்சன். ஒரு திறமையான மனுஷன் இருக்கானா அவன் என்ன சொல்லலாம்? a smart cookie. ஒருத்தன் திறமையா இருக்கானா, கிளவர் பர்சனா இருக்கானா அவனை நம்ம இடியம்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா a smart cookie அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க பிக் சீஸ். சீஸ்னா என்ன? பாலாடை கட்டி. சீஸ்னா என்ன? பாலாடை கட்டி. பிக் சீஸ்னா பெரிய பாலாடை. பாலாடை சின்னதால பெருசா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சனுக்கு பேர் என்னன்னா பிக் சீஸ். கவுச் பொட்டேட்டோனா சோம்பேறி. கவுச் பொட்டேட்டோனா சோம்பேறி. பிரெட் அண்ட் பட்டர்னா முக்கியமானது நெசசிட்டி. ஸ்மார்ட் குக்கினா எ கிளவர் பர்சன். முக்கியமானவங்களுக்கு ஸ்மார்ட் குக்கினா அறிவாளியான நபர். பிக் சீஸ்னா முக்கியமானவர். முக்கியத்துக்கும் அறிவுக்கும் முக்கியம் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு கம்பெனில அறிவா வேலை செய்யறவன் எல்லாரும் முக்கியமா இருக்க மாட்டான். அதனால முக்கியமா இருக்க எல்லாருமே அறிவாளியா தான் இருப்பாங்க. இது மாதிரி ஒரு சில பல முரண்பாடுகள் இருக்கு லைஃப்ல. அப்ப நீங்க இந்த இடியம்ஸ் யூஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். சில பேர் நல்லா புத்திசாலியா இருப்பாங்க, புத்திசாலி திருடுறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையின் நேர்மையா இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் சிறப்பா செய்வாங்க. அப்ப நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அப்ப கிளவர் பர்சன் சொல்லும்போது ஸ்மார்ட் குக்கி சொல்லணும், முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லும்போது பிக் சீஸ் சொல்லணும். இப்ப நம்ம வந்து ஃபுட் இடியம் பார்த்துருக்கோம். ஃபுட் இடியம்ல வந்து ஒரு 6 பார்த்துருக்கோம். எ பேட் கெட்டவன், எ பீஸ் ஆஃப் கேக். பேட் எக்னா கெட்டவன், பீஸ் ஆஃப் கேக்னா ஈஸியான டாஸ்க்கு, கவுச் பொட்டேட்டோனா லேசி பர்சனு, பிரெட் அண்ட் பட்டர்னா நெசசிட்டி, ஸ்மார்ட் குக்கினா கிளவர் பர்சனு, பிக் சீஸ்னா இம்பார்ட்டன்ட் பர்சனு. அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் இடியம்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட் இடியம்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். பாருங்க, the ball is in your court. the ball is in your court. இப்ப the ball வந்து எங்க இருக்கு? உன்னுடைய கோர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. the ball is in your court. அப்ப நல்லா கவனிங்க, பால் அங்க போயினே இருக்குது. இப்பதான் உன் கைக்கு வந்திருக்குது. in your court. கோர்ட்னா நீ ஒரு கோர்ட்ல இருக்குன்னு நினைச்சுங்க. கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க? கோர்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, முடிவு எடுப்பாங்க. இப்பதான் உன் கோர்ட்டுக்கு என்ன அவனுக்கு பால் வந்திருக்கு. இப்ப நீ தான் முடிவு எடுக்கணும். அப்ப இட் இஸ் யுவர் டர்ன் டு மேக் டிசிஷன். த பால் இஸ் இன். இப்ப நீ சொல்றதுதான் முடிவு அப்படின்றதுனா த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். நீ சொல்றதுதான் முடிவு அப்படின்னா அந்த ஸ்போர்ட் இடியம்க்கு என்ன? த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். இது ஏன் ஸ்போர்ட் இடியம்? இங்க பால் வந்திருக்கு பாருங்க, இங்க பால் வந்திருக்கு. பால் வந்து ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையதா இருக்குது. அதனால பால் வந்து ஸ்போர்ட் இடியம். இதுக்கு எக்ஸாம்பிள், I have done more than my share in this partnership. The ball is in your court to decide what happens next. இதுல ஒருத்தர் சொல்றாரு, நான் நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் மீறி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன்.
இப்போ நீ தான் முடிவு எடுக்கணும் அடுத்து என்ன செய்யறதுன்னு. இப்போ நீ தான் முடிவு எடுக்கணும் அடுத்து என்ன செய்யணும். அதுதான் இங்கிலீஷ் கொடுத்து I have done more than my share in this partnership. I have done more than my share in this partnership. The ball is in your court to decide what happen next. அடுத்து பாருங்க saved by the bell. பெல் வந்திருக்கு. பெல் எங்க அடிப்பாங்க? ஓட்டப்பந்தயத்தில் பெல் அடிப்பாங்க. அதனால ஸ்போர்ட்ஸ் இடியம். பெல் saved by the bell. பெல் அடிக்கணும். இப்போ பெல் அடிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல் அடிச்ச உடனே ஓடுறத நிறுத்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெல் இப்படி அடிச்சுட்டே இருக்காங்க ஓடிட்டே இருக்கும். பெல் அடிக்கிறது நிறுத்தணும்னா நிறுத்துவாங்க. இல்லை ஷூட்டிங் இருக்குன்னு ஒரு ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுவாங்க. அப்போ பெல் அடிக்கிறது அப்படின்றது என்னன்னா இன்டர்வென்ஷன். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து என்ன பண்றோம் இடையில புகுந்து ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறோம். அப்போ சேவ்டு பை த லாஸ்ட் மினிட்ஸ் இன்டர்வென்ஷன். கடைசி நேரத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க பெல் அடிச்சு காப்பாத்திட்டாங்க. சேவ்டு பை த பெல். அப்ப சேவ்டு பை த பெல் அப்படின்னா கடைசி நிமிஷத்துல எப்படி என்ன பண்ணிட்டாங்க காப்பாத்திட்டாங்க அப்படின்னா சேவ்டு பை த பெல் சொல்லணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. The accused was saved by the bell. Otherwise the judge would have pronounced the sentence today itself. கடைசி நிமிஷத்துல என்ன பண்ணிட்டாங்க கடைசி நிமிஷத்துல காப்பாத்திட்டாங்க. இல்லைன்னா ஜட்ஜ் என்ன பண்ணிருப்பாங்க அவருக்கு தண்டனை கொடுத்துட்டு இருப்பாரு. சென்டென்ஸ்னா ஆயுட்கால தண்டனையை கொடுத்துருப்பாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க இதுலயும் 4 எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. டு ஸ்ட்ரைக் அவுட். ஸ்ட்ரைக் அவுட்னா அடிக்கிறது. ஸ்ட்ரைக் அவுட்னா அடிக்கணும். அடிச்சதுக்கு பேர் ஸ்ட்ரைக் அவுட். அப்ப அடிக்கிறதுனா என்ன ஃபெயில் அட் சம்திங். ஏதாவது தோத்துறோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட். ஜம்ப் ஃபார் ஜாய். இப்போ உங்களுக்கு இது சொன்னவே புரிஞ்சு ஜாய்னு இதுலேயே வந்துருச்சு. ஜம்ப் ஃபார் ஜாய்னா ஹாப்பி தான். இது ரொம்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. டு ஸ்ட்ரைக் அவுட்னா ஃபெயில் ஆயிடுறது. ஜம்ப் ஃபார் ஜாய்னா ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு. ஆன் த பால் ஃபுல்லி அவேர் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் எ சிச்சுவேஷன். ஆன் த பால்னா ஒரு பால் போடும்போது பால் என்ன ஆகுங்க அப்படியே பேட்ஸ்மேன் அப்படியே தகைக்க வச்சு அப்படியே ஒரு அந்த பாலையே பார்த்துட்டு இருப்பாரு. பாலையே பார்த்துட்டு தான் பால் அடிக்க முடியும். இல்லைன்னா பால் வந்து அவர் மேல விழுந்துடும். அப்போ ஃபுல்லி அவேர் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் சிச்சுவேஷன். ஒரு சூழ்நிலை வந்து ஃபுல்லா எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குன்னா அதுக்கு ஆன் த பால் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் ரன்னர் என்ன முன்னாடி ஓடிட்டு இருக்காரு. அப்ப முன்னாடி ஓடுறது என்ன பண்ணுவாரு வின் பண்ணுவாரு. எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட். ஃப்ரண்ட் ரன்னர் எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட். முன்னாடி ஓடிட்டு இருக்கவர் தான் வின் பண்ணுவாரு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். பால் இப்போ உன் கோர்ட்ல இருக்கு. நீ தான் முடிவு எடுக்கணும். சேவ்டு பை த பெல். கடைசியில பெல் அடிச்சு காப்பாத்திட்டாங்க. லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். சேவ்டு பை எ லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். ஸ்ட்ரைக் அவுட்னா அடிச்சிட்டாங்க தோத்து போயிட்டாங்க. ஸ்ட்ரைக் அவுட்னா அடிக்கிறது. அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம தோத்துட்டாங்க. ஜம்ப் ஃபார் ஜாய்னா ஹாப்பி. ஆன் த பால் ஃபுல்லா கண்ட்ரோலா இருக்குது. ஃபுல்லி அவேர் இன் கண்ட்ரோல் ஆஃப் அ சிச்சுவேஷன். ஃப்ரண்ட் ரன்னர் அவர் தான் முன்னாடி விட்டுருக்காரு. அவர் தான் ஜெயிக்க போறாரு. ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் இடியம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கணும் நம்பர் இடியம் பார்க்கலாம். நம்பர் இடியம்ல பார்த்தா எல்லாத்துலயும் நம்பர் வரும். பாருங்க 9 வந்திருக்கு, 6 and 7 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 7th வந்திருக்கு, 10 வந்திருக்கு. சரி ஓகே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆன் கிளவுட் 9 இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் கிளவுட் 9 கிளவுடுக்கு மேலே. இப்போ கிளவுடுக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னா எப்படின்னு அர்த்தங்க வானத்தில் நம்ம வந்து மேகத்துக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ சந்தோஷமா இருக்கிறோம்னு அர்த்தம். வானத்து கிளவுடு 9 கிளவுடு மேலே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பொருள். ஆன் கிளவுட் 9. அப்போ 9 மேகத்து மேலே இருக்கு. மேகத்து மேலே எப்படி சந்தோஷமா இருக்கும் போது இருக்கும். ஸோ blissfully happy ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். The grandmother was on cloud 9 to see her grandson after a long time. A grandmother was on cloud 9 to see her grandson after a long time. ரொம்ப நாள் கழிச்சு அவனுடைய பேரனை பார்த்தனால பாட்டி எப்படி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க at 6 and 7.
6 7 6 7 6 6 7 6 7 6 7 என்னதுங்க கன்ஃபியூஷன் தானே. அப்ப கன்ஃபியூஸ்ட். at 6 and 7 என்ன கன்ஃபியூஸ்ட் ஆர் இன் a state of disorder. at 6 and 7 அப்படின்னா கன்ஃபியூஷா இருக்கிறது, ஒரு குழப்பமா இருக்கிறது. the government were at 6 and 7 over what to do about the unemployment rate. கவர்மெண்ட் இப்ப வேலையின்மை சதவீதத்தை நினைச்சு என்ன செய்யறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கிறாங்க. ஓகேங்களா. 6 and 7னா கன்ஃபியூஷன், ஆன் கிளவுட் 9னா ஹாப்பி மூட். அடுத்து பாருங்க, ஆன் ஒன் ஹார்ஸ் டவுன். ஒன் ஹார்ஸ் டவுன் அதாவது ஒரு குதிரை இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு அர்த்தம். ஒரு குதிரை இருக்கு, ஒரு நகரத்துல ஒரே ஒரு குதிரை தான் இருக்குன்னா, குதிரை தான் இருக்குன்னா அந்த நகரம் எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கணும். பெரிய நகரமா இருந்தா அங்க நிறைய குதிரை இருந்திருக்கும். இப்போ வெரி ஸ்மால் டவுன். ஒன் ஹார்ஸ் டவுன் வந்து வெரி ஸ்மால் டவுன். ஓகேங்களா. ஒன் ஹார்ஸ் டவுன், அந்த டவுன்ல ஒரே ஒரு குதிரை தான் இருக்கான். அப்ப அது எப்படி இருக்கும், வெரி ஸ்மால் டவுன், ரொம்ப ஸ்மால் வில்லேஜா இருக்கும். அப்ப டேக் 5 5 மட்டும் எடு, 5 மட்டும் எடு அப்படின்னு சொல்றாங்கன்னா டேக் அ ஷார்ட் பிரேக், 5 மட்டும் எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5 மட்டும் எடுத்துக்கினா ஒரு லெவல் கொடுக்குறாங்க. அப்ப கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்க. டேக் 5னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. டேக் அ ஷார்ட் பிரேக். செவன்த் ஹெவன். 6 வானம் தெரியும், அது என்ன 7ஆம் வானம். வானத்து மேல போய் 6 வானம் போய் 7வது வானத்துக்கு போயிட்டான். அப்போ மேலன்னு சொல்லும் போதே கிளவுட்ல என்ன சொன்னோம், இப்போ கிளவுட்ல என்ன சொன்னோம், கிளவுட் 9ல இருக்கும்போது பிளிஸ்ஃபுல். அதே மாதிரி வெரி ஹாப்பி அபவுட் சம்திங், எதையா ஒன்று ரொம்ப சந்தோஷப்படனா 7th ஹெவன் சொல்லலாம். பர்ஃபெக்ட் 10. பர்ஃபெக்ட்னா என்ன, சிறப்பான 10. அப்போ கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட், ஒரு வேலையை சிறப்பாக முடிச்சுன்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். ஒன் மோர் டைம், ஆன் கிளவுட் 9, 9 கிளவுடுக்கு மேலனா ஹாப்பி. 6 and 7 கன்ஃபியூஷன். 1 hours டவுன், அப்போ ஸ்மால் டவுன். டேக் 5னா ஷார்ட் பிரேக். 7th ஹெவன், ஹெவன்னாவே சந்தோஷம் தான், வெரி ஹாப்பி அபவுட் சம்திங். பர்ஃபெக்ட் 10னா பர்ஃபெக்டா இருக்கு, அப்போ கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். இப்போ நம்ம நம்பர் இடியம்ஸை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் இடியம்ஸ். கலர் இடியம்ஸ் பார்த்தீங்கன்னா காட் ரெட் ஹேண்டட், இதில் கலர் யூஸ் பண்ணுவாங்க. காட் ரெட் ஹேண்டட், ரெட்ன்றது கலர். காட் ரெட் ஹேண்டட், இப்போ அவன் ஏதோ போனால் கையில் பார்த்தா சவப்பாயிட்டு இருக்கு. கையில் சவப்பாயிட்டு நீ தாண்டா உன் கையில் பாரு சவப்பா இருக்குது, உன் கை சிவப்பா இருக்கு, நீ தான் அதை செஞ்சிருக்கிற. அப்போ கேட்ச் சம்மோன் இன் ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். அப்போ அவன் கையில் சிவப்பா இருக்கிறத வச்சு நீ தாண்டா அதை செஞ்சோன்னு உனக்கு பிடிச்சிட்டாங்க. அப்போ ஒருத்தர் ஏதோ தப்பு செய்யும் போது அவரை கையங்கலவமா பிடிக்கிறதுக்கு தான் காட் ரெட் ஹேண்டட், கையங்கலவமா பிடிக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள், he was caught red handed while stealing those candy bars. கேண்டி பார்ஸை திருடும் போது அவர் வந்து நம்ம கையங்கலவமா என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அப்போ கையங்கலவமாக காட் ரெட் ஹேண்டட்னா கையங்கலவமாக. அடுத்து பாருங்க பிளாக் ஷீப். பிளாக்னா என்ன, கருப்பு ஆடு. உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்தோட 2.0 சொல்லி பிளாக் ஷீப், ஹூ இஸ் த பிளாக் ஷீப், வசி இஸ் த பிளாக் ஷீப் அப்படி சொல்றாரு. அப்போ பிளாக் ஷீப் அப்போதும் உங்களுக்கு தெரியும் கருப்பு ஆடுனா இருக்கிறவங்கள, ஒரு நல்லவங்க கூட்டத்துல ஒரு கெட்டவன் இருந்தானா அவன் தான் பிளாக் ஷீப். எல்லாரும் கெட்டவங்க, அதுல ஒரு நல்லவன் இருந்தானா அந்த நல்லவன் தான் பிளாக் ஷீப். பிளாக் ஷீப் மீனிங் என்னன்னா டு பி அவுட்காஸ்ட், ஆட் ஒன் அவுட், அன்லைக் அதர்ஸ். அன்லைக் த அதர்ஸ், மற்றவங்களை போல இல்லாதவன். நல்லவங்க கூட்டத்துல கெட்டவன் ஹார்டு, கெட்டவன் பிளாக் ஷீப்பு. கெட்டவங்க கூட்டத்துல நல்லவன் தான் பிளாக் ஷீப்பு. ஓகேங்களா. அது வந்து கான்ட்ராஸ்டா இருக்கும். டு பி த அவுட்காஸ்ட், வெளியே வீச வேண்டியவன். ஆட் ஒன் அவுட், கெட்டவன், இருக்கிறதுல வித்தியாசமானவன். ரேச்சல் இஸ் த பிளாக் ஷீப் இன் த டீம். ஒரு குழுல ரேச்சல் தான் கருப்பு ஆடு. இப்போ நம்ம பிளாக் ஷீப் பார்த்துட்டோம், காட் ரெட் ஹேண்ட் பார்த்துட்டோம். இப்போ அவுட் ஆஃப் த ப்ளூ. அவுட் ஆஃப் த ப்ளூ, அவுட் ஆஃப் த ப்ளூ. ப்ளூன்றது என்ன, ப்ளூனா இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை சொல்லுவாங்க. அவுட், அது வானத்தையும் மீறி இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம். அப்போ சர்ப்ரைஸ், ரேண்டம்லி, சர்ப்ரைசிங்லி அப்படின்ற மீனிங்ல வர்றது தான் அவுட் ஆஃப் த ப்ளூ. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். ஃபுல் மூன் வரும், ப்ளூ மூன் வருமா, அப்போ ரேரு. அப்போ வெரி ரேர்லி. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்லாம் வெரி ரேர்லி. ஃபுல் மூன் வரும், ப்ளூ மூன் வராது. ஃபுல் மூன்னா பௌர்ணமி. அப்போ ப்ளூ மூன் அப்படின்னும் போது
வெரி ரேர்லி. கிரே ஏரியா, கிரேனாவே சாம்பலா ஒரு மாதிரி இருக்கும், டல்லா இருக்கும். அப்ப கிரே ஏரியானா அன்கிளியர், கிரே ஏரியானா அன்கிளியர். அப்போ கோல்டன் ப்ரௌன், கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும் போதே புரிஞ்சிருது. அப்போ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினா ஒரு குட் சான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து கலர் இடியம் பார்த்துட்டோம். கலர் இடியமில் வந்து பார்த்தீங்கன்னா காட் ரெட் ஹேண்டட், கைங்கலமாக பிடிக்கிறது. பிளாக் ஷீப், கருப்பு ஆடு. அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னா சர்ப்ரைசிங்லி அல்லது ரேண்டம்லி. ஒன்ஸ் இன் அ ப்ளூனா வெரி ரேர்லி. கிரே ஏர்னா அன்கிளியர், அன்டிஃபைன்டு. எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினா ஒரு குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். இப்போ நம்ம கடைசியாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் இடியம்ஸ். அனிமல் இடியம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு அனிமல்ஸோட நேமோ இல்லை ஒரு லிவிங் கிரியேச்சரோட நேம் வரும். இப்போ பாருங்க, அட் எ ஸ்னெயில் பேஸ். ஸ்னெயில்னா, ஸ்னெயில்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்னெயில்னா என்னது? ஸ்னெயில்ன்றது ஒரு நத்தை. ஸ்னெயில், நத்தை எப்படி போகும்? ஸ்லோவாக போகும். ஸ்னெயில் பேஸ்னா மூவிங் வெரி ஸ்லோலி. டிராஃபிக் இஸ் மூவிங் அட் எ ஸ்னெயில் பேஸ். இடியம்ஸ்ன்றது வந்து நல்லா புரிஞ்சுக்க மாணவர்களே. இது வந்து யூஸ்வலாக நேட்டிவ் ஸ்பீக்கர் தான் பேசுவாங்க. இப்போ நமக்கு வந்து இடியம்ஸ் தெரியாது. காரணம் என்னன்னா, நம்ம வந்து சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், ப்ரெடிகேட், சப்ஜெக்ட் ஆர் ப்ரெடிகேட் இப்படி வந்து கிராமரை பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். We do not know the idioms of the native speaker, so that in your textbook they introduce about the idioms. ஓகேங்களா? இதனால தான் உங்க டெக்ஸ்ட் புக்ல உங்களுக்கு இடியம்ஸை பத்தி அவங்க ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். அந்த பூனைய பையிலேருந்து விடு. இப்போ பூனைக்குள்ள பையுக்குள்ள அந்த பூனையை பையிலேருந்து விடுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படி பாருங்க. அந்த பூனையை எதுக்கு பைக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க? அதை மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்ப வெளியே விட்டு என்ன ஆயிடும்? அந்த மறைச்சிருக்கிறது தெரிஞ்சிடும். அப்ப ரிவீல் த சீக்ரெட், ரிவீல் எ சீக்ரெட். பூனையை பையில இருந்து விட்டா அந்த ரகசியத்தை வெளியே விடு. Who let the cat out of the bag about the surprise party? Who let the cat out of the bag about the surprise party? யார் இந்த சர்ப்ரைஸ், ஆச்சரியப்படுத்தும் பார்ட்டி விழாவை, ஆச்சரியப்படுத்தும் விழாவை வெளிப்படுத்தியது? அடுத்து பாருங்க, த லயன் ஷேர். அடுத்து என்னது? த லயன் ஷேர். லயன் ஷேர் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லயன்னா என்னங்க? லயன்னா என்ன? சிங்கம். சிங்கத்துக்கு ஷேர், ஒரு ராஜாக்கு ஷேர் வைக்கும்போது என்ன? ராஜா வைக்கும்போது நிறைய வைக்கணும். அப்போ பிக்கஸ்ட் பார்ட். லயன் ஷேர்னா என்னங்க? பெரிய பார்ட், பெரிய பகுதி. வாட்ச் லைக் ஹாக். ஹாக் என்ன பண்ணுன்னா, ஹாக் என்ன பண்ணும்? வல்லூர். ஹாக்னா என்ன? வல்லூர். இந்த வல்லூர் என்ன பண்ணா நல்லா கேர்ஃபுல்லா பார்க்கும். அப்போ வாட்ச் லைக் ஹாக்னா வாட்சிங் கேர்ஃபுல்லி. அப்ப வாட்சிங் கேர்ஃபுல்லி. ஓகே, முடிஞ்சுங்களா? அடுத்து ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர். ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர். தண்ணி இல்லாம மீன் இருந்தால் நம்ம துள்ளும். அது துள்ளும் போது அதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லை. அப்ப வெரி அன்கம்ஃபர்டபுள். ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர். இட் இஸ் லைக் a fish out of the water. I don't want to meet him. It may be a fish out of the water. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்து இது இப்படி கூட சொல்லலாம். Yesterday I met my friend. It's like a fish out of water. Fish out of water. நான் அவனை பார்த்துட்டேன், என் ஃப்ரெண்டை பார்த்தேன், இது ரொம்ப எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படி சொல்லலாம். மேட் ஆஸ் அ ஹார்னட். மேட் ஆஸ் அ ஹார்னட். அப்போ ஹார்னட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோபமாக இருக்கிறது. ஓகேங்களா? மேட் ஆஸ் அ ஹார்னட். அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, இப்போ மேட்ச். இப்போ திரும்ப பார்த்துடலாம். அட் ஸ்னெயில் பேஸ். அது நத்த மாதிரி ஸ்லோவாக. ஓகேங்களா? மூவிங் வெரி ஸ்லோலி. லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். ரிவீல் எ சீக்ரெட். ரகசியத்தை வெளியே உடைக்கிறது. லைன் ஷேர், பெரிய பார்ட். வாட்ச் லைக் ஹாக். ஹாக் நம்போது என்ன? வல்லூர் மாதிரி கவனமாக பார்க்கறது. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். தண்ணி இல்லாத மீன், ரொம்ப கஷ்டமா இருக்குது. மேட் ஆஸ் அ ஹார்னட். மேட் ஆஸ் அ ஹார்னட். ஓகேங்களா? அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி அங்கே ரொம்ப கோவப்படுறது, அதுதான் மேட் ஆஸ் அ ஹார்னட். இப்போ பாருங்க, நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மேட்ச் வித் த மீனிங் ஃபார் த ஃபாலோயிங் இடியம். மேட்ச் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான்.
ஓகே, பாருங்க இது ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கலாம். a piece of cake. ஃபர்ஸ்ட் பாருங்க piece of cake. piece of cake அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நான் இப்பதான் சொன்னேன். piece of cakeனா என்ன? piece of cakeனா என்ன? பீஸா இருந்தா தான் ஈஸியா சாப்பிட முடியும். நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? பீஸ் இருந்தா தான் ஈஸியா சாப்பிட முடியும் நான் சொன்னேன். அப்ப எதுக்கு piece of cakeனா? ஈஸி. piece of cake என்ன வரும்? ஈஸி. on cloud line. on cloud line blissfully happy. cloud மேல இருக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்குது. perfect. அப்ப perfect ன்னு வந்துச்சாவே completely perfect. at a snail. at a snail pace. snail னா நத்த மாதிரி slow, moving very slowly. apple of my eye. apple of my கண்மணி. apple of my என்ன? கண்மணி. கண்மணினா someone who is cherished above all others. எல்லாரோட ரொம்ப முக்கியம் கண்மணி. அப்ப நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கோட் போடலாம். apple of mine and someone is snail pace, moving very slowly. a cloud nine, blissfully happy. piece of cake, easy. perfect and completely perfect. okay students, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ இதில் பாருங்க, நம்ம வந்து ஹார்னட். ஹார்னட்னா குளவி. மேட் ஆஸ் த ஹார்னட். ஹார்னட்னா குளவி. அந்த வேர்டு வந்து டக்குன்னு எனக்கு மறந்துடுச்சு, ஸோ அதனால கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணேன். ஹார்னட்னா குளவி. குளவி என்ன பண்ணோம்? அப்படியே குத்தும். அப்போ மேட் ஆஸ் அ ஹார்னட்னா எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப கோபமா இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கன்னா fill in the blanks பார்த்துட்டோம்னா இந்த செஷன் நமக்கு முடிஞ்சிடும். fill in the blanks பார்க்கலாம். பாருங்க, fill in the blanks take 5. take 5. take 5 அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். take 5 என்ன? have a short break. take 5 என்ன அர்த்தம்னா have a short break. have a short break. ஓகேங்களா? piece of 8. piece of 8னா a Spanish coin, ஒரு பழங்கால நாணயம். piece of 8னா பழங்கால நாணயம். a Spanish coin. இல்லைன்னா ஓல்டு காயின் சொல்லும் போது a piece of 8னு சொல்லலாம். black and blue. black and blue அப்படின்னா black and blue badly bruised அப்படின்னா badly bruised. badly bruised. bruised. badly bruised ரொம்ப கொடூரமா தாக்கப்பட்டு அடிபட்டது. wild goose chase. wild goose chase. goose-னா என்ன தெரியும்? வாத்து. முட்டாள்தனமா தேடுறது. அப்ப foolish search. முட்டாள்தனமா தேடிட்டு இருக்கிறது. wild goose chase-னா foolish search. seventh heaven. seventh heaven னா extremely happy. extremely happy. ஓகேங்களா? அப்ப கவுச் பொட்டேட்டோ என்ன சொன்னா? லேசி. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் லேசி. லைன் ஷேர்னா பிக் ஷேர், லார்ஜஸ்ட் போர்ஷன். largest portion. in black and white. black and white னா ரைட் பண்றது. in writing அல்லது printing. in writing அல்லது printing கூட சொல்லலாம். printing. ஓகேங்களா? drop the ball. drop the ball அப்படின்னா பாலை விட்டு அப்படின்னா make a mistake. drop the ball னா பாலை விட்டா என்ன மிஸ்டேக் வரும். make a mistake. next cat's mew. cat mew வந்து அப்படியே imitate பண்றது. அப்ப someone impressive. someone impressive. ஓகேங்களா? cat's mew. இப்போ நம்ம பார்த்துட்டோம் take 5
ஹாவ் அ ஷார்ட் பிரேக். அடுத்து பீஸ் ஆஃப் எயிட்னா ஸ்பானிஷ் காயின் அல்லது ஓல்டு காயின். பிளாக் அண்ட் ப்ளூ, அப்படியே உடம்பெல்லாம் பிளாக் அண்ட் ப்ளூ ஆயிடுச்சுன்னா அடிச்சு வீங்கிச்சு அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் பிளாட்லி ப்ளூ ஈஸ்ட். வைல்டு கூஸ் சேஸ், வைல்டுனா காட்டு வாத்து துரத்துது, அப்போ ஃபூலிஷ் சர்ச் சும்மாவே சுற்றின்னு இருக்குது. செவன்த் ஹெவன் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். கவுச் பொட்டேட்டோ லேசி. லைன் ஷேர் பார்த்துட்டோம். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா இன் ரைட்டிங் ஆர் இன் பிரிண்டிங். ட்ராப் த பால், பாலை விட்டது என்ன மிஸ்டேக், ஏன்னா பாலை பிடிச்சதான் கேட்ச் பிடிச்சதான் அவுட் ஆகும். அப்போ பாலை விடுறோம் அப்படின்னா மிஸ்டேக், மேக் அ மிஸ்டேக். கேட்ச் மீனா சம் ஒன் இம்ப்ரெசிவ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த செக்ஷன் பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷனும், அதாவது பார்த்தீங்கன்னா அனிமல் இடியமாக இருக்கலாம், இல்லை இது வந்து நம்பர் இடியம்ஸை பார்க்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் இடியமாக இருக்கலாம், ஃபுட் இடியம். இப்படி வந்து இடியம்ஸை நீங்கள் ஃபுட் இடியம், ஸ்போர்ட் இடியம், நம்பர் இடியம், கலர் இடியம், அடுத்து அனிமல் இடியம் எல்லாமே பார்த்தீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப வச்சு கேட்டு நல்ல ஒரு அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இடியம்ஸ் நல்லா தெரிஞ்சுன்னா, இஃப் ஆஃப்டர் யூ லேர்ன் இங்கிலீஷ் ப்ராப்பர்லி யூ கேன் யூஸ் இடியம்ஸ் இன் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் இந்த இடியம்ஸ் உங்களுடைய டே டு லைஃப்பில் உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது த பீப்புள் ஹூ லிசன் யுவர் இங்கிலீஷ் மே அப்ரிஷியேட் யூ. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சாதாரண இங்கிலீஷ் பேச தெரியுமே ஒழிய இடியம்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ நீங்கள் வருங்காலத்தில் ஒரு பெரிய கலெக்டர்களாக, இல்லை ஒரு பெரிய தொழில் அதிபர்களாக, இல்லை ஒரு பெரிய பொலிட்டீஷியன்ஸ் யார் வேணால் வரலாம். ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி நாம் இடியம்ஸை கற்றுட்ருக்கோம். இந்த இடியம்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பிளன்ஸும் கிளிப்டு வேர்ட்ஸும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் ஐ பட்டனில் தரேன், நீங்கள் பாருங்கள். ஐ பட்டனில் தரேன் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே ஒரு சின்னதாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.